ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல் ஆர்ஜே தமிழ் ஆடியோ நாவல்ஸ். நான் தான் உங்கள் ஆர்ஜே. என்னுடைய கதைகளை கேட்டு மகிழ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். கதையின் பெயர் அவனதிகாரம். அத்தியாயம் 35. அபிமன்யுவின் அதிரடியான செயலில் திகைத்த யாழினி செய்வதறியாது நின்றாள். சில நொடிகளில் பயத்திலும் படபடப்பிலும் மயங்கி அவன் கரங்களிலேயே சரிந்தாள். வாடிய கொடியென தன் கரத்தில் சரிந்தவளை தன் இரு கரம் கொண்டு அள்ளியவன் கட்டிலில் கிடத்தினான். அபிமன்யு மென் புன்னகையுடன், என்னடி இதுக்கே மயங்கிட்டா எப்படி? இன்னும் பார்க்க வேண்டியது எவ்வளவு இருக்கு என்று ஹஸ்கி வாய்ஸில் யாழினியின் கன்னத்தில் கோலம் போட்டு கொண்டே கூற, இது எதையும் அறியாமல் மயங்கிய நிலையில் இருந்தாள் யாழினி. அருகில் இருந்த தண்ணீரை எடுத்து அவளின் முகத்தில் தெளித்தவன் மயக்கம் தெளியவும் முகத்தில் எந்த ஒரு பாவனையும் காட்டாத அபிமன்யு, என்ன என்றான். இப்பொழுது இங்கே நடந்த சம்பவத்திற்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போல் சாதாரணமாக இருந்தான். மேலும் அபிமன்யு உண்மையிலேயே தன்னை அணைத்தானா என்று யாழினிக்கு சந்தேகம் வரும் அளவிற்கு எந்த ஒரு சலனமும் இன்றி அமைதியாக பார்த்தான். யாழினி மனதிற்குள், இப்போ நிஜமாவே அது நடந்துச்சு தானே? ஏன் இப்படி பண்ணாருன்னு எப்படி அவர்கிட்ட கேட்குறது? எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் சாதாரணமாக இருக்காரு. ஒருவேளை நாம தான் ஏதாவது கனவு கண்டோமோ? இல்லை இல்லை, உண்மையாக தான் நடந்துச்சு என்று பலவாறு யோசித்தவளின் முக பாவனைகளை பார்த்தவாறு தன் இரு கைகளையும் கட்டி கொண்டு நின்றிருந்தான் அபிமன்யு. அவள் தனக்குள் இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா என்று யோசித்து முக பாவனைகளை மாற்றிக்கொண்டே இருந்தாளே ஒழிய இவனை கண்டு கொள்ளவே இல்லை. சிறிது நேரம் பொறுத்து பார்த்தவன் தொண்டையை செருமி காட்டினான். அதில் தன் நிலை அடைந்தவள் அபிமன்யுவை குழப்பமாக பார்க்க, என்ன பார்க்குற? மணி இப்போதான் 12 ஆகுது, படுத்து தூங்கு என்று உருமலாக கூறிவிட்டு கட்டிலின் மறுபுறம் சென்று படுத்து கொண்டான். அவன் தன் அருகில் வந்து படுத்ததும் பதறிய யாழினி டக்கென்று கட்டிலில் இருந்து கீழே இறங்கியவள், நான் இங்க படுத்துக்கிறேன் என்று தரையை கை காண்பித்து விட்டு அவனின் பதிலிற்கு கூட காத்திராமல் ஒரு போர்வையை தரையில் விரித்து படுத்து விட்டாள். அதில் டென்ஷனான அபிமன்யு கோபமாக யாழினியின் அருகில் சென்றவன் அவள் சுதாரிக்கும் முன்பு அவளை தன் கரங்களில் ஏந்தி மீண்டும் கட்டிலில் கிடத்தினான். அவளின் முன்பு சொடக்கிட்டவன், இதுதான் உன்னோட இடம், இனிமே நீ இங்க தான் படுக்கணும் என்று கூறிவிட்டு மறுபுறம் வந்து படுத்தான். அதற்கு எந்த பதிலும் கூறாத யாழினி இவனின் அதிரடிகளில் பயந்து தனக்குள்ளேயே ஒடுங்கிவிட்டாள். ஓரமாக படுத்திருந்தவளை தன் புறம் இழுத்து அவளின் மேல் கை போட்டு சிறிதளவு அணைத்தவாறு தன் தூக்கத்தை தழுவினான் அபிமன்யு. அபிமன்யு தன் மேல் கையை போட்டவுடன் யாழினிக்கு இருந்த தூக்கம் மொத்தமும் பறந்துவிட்டது. விடிய விடிய தூங்க முடியாமல், ஏன் அசையக்கூட முடியாமல் அவனின் கை பலத்தால் கட்டுண்டு கிடந்தவள் விடியற் காலையில்தான் கண்ணயர்ந்தாள். காலை 6 மணிக்கு எழுந்து பார்த்தவன் அவள் உறங்குவதைக் கண்டு மெல்லிதாக புன்னகைத்துவிட்டு அவனுடைய பிரத்யேக ஜிம் அறைக்கு சென்று விட்டான். தன் உடற்பயிற்சிகளை முடித்துவிட்டு கீழே இறங்கி வந்தவன் ஆஃபீஸ்க்கு தயாராகி வெளியே வர, அது வரையிலும் தூங்கிக் கொண்டிருந்த யாழினியை பார்த்து கடுப்பானவன் அருகில் இருந்த தண்ணீர் ஜக்கை எடுத்து அதில் இருந்த மொத்த நீரையும் அவளின் மேல் ஊற்றினான். அதில் பதறி அடித்து எழுந்தவள் தன் அருகில் கோபமாக நின்று இருந்த அபிமன்யுவை பார்த்து திரு திருவென விழித்தாள். மணி என்ன ஆகுது என்றான் உருமலாக. அவன் குரல் உயர்த்தவும் பயந்து போன யாழினி கடிகாரத்தை பார்த்து 9 என்றாள் மெதுவாக. இப்படிதான் உங்க வீட்லையும் தூங்குவியா இடியட் என்றான். இல்லை, நைட்டு தூக்கமே வரல, அதான் லேட் ஆயிடுச்சு என்றாள் திக்கியபடி. ஓ அப்படியா? நைட் ஃபுல்லாக தூங்காமல் யாரை பார்த்துக்கிட்டு இருந்த என்றான் ஒரு மார்க்கமாக. அவன் கேள்வியில் திகைத்த யாழினி, யாரையும் பார்க்கல, சாயந்தரம் தூங்கினதால் எனக்கு நைட்டு தூக்கம் வர லேட் ஆயிடுச்சு என்றாள் அழுகையினோடு. ஒன்று சொல்லிடக்கூடாது, உடனே இந்த டேமை திறந்து விட்டுடுவ, போ போய் குளிச்சுட்டு கீழே போ என்று துரத்தி விட்டான். தப்பித்தால் போதும் என்று அந்த இடத்தை விட்டு பாத்ரூமிற்குள் தஞ்சம் புகுந்தாள் யாழினி. உள்ளே சென்றதும் தான் அவளுக்கு சீரான மூச்சுக்காற்றே வந்தது. கடகடவென தன் காலை கடன்களை முடித்தவள், ஐயோ இவங்க வீட்டில் எல்லாம் எழுந்திருச்சிருப்பாங்களே, இப்போ நம்ம போனால் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க என்று புலம்பிக் கொண்டு அவசர அவசரமாக தயாராகி கீழே சென்றாள். இவள் கீழே செல்லும் வரை எங்கும் அபிமன்யு தென்படவில்லை. வீட்டில் இல்லை போலருக்கு என்று நிம்மதி பெருமூச்சு விட்டு கொண்டே தயக்கமாக அங்கே டைனிங் ஹாலில் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்த வள்ளியம்மை பாட்டியிடமும் மீராவிடமும் சென்றாள். மீரா யாழினியின் முகம் வாட்டமாக இருப்பதை கண்டவர், அபிமன்யு ஏதேனும் கூறியிருப்பானோ என்று எண்ணிக்கொண்டே, வாமா
என்று இன்முகமாக அழைத்தார். யாழினி, அத்தை, இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக எழுந்திருச்சிட்டேன், நாளையிலிருந்து சீக்கிரம் எழுந்திருச்சிடுறேன் என்றாள் தயக்கமாக. யாழினி, இதில் என்னம்மா இருக்கு, பரவாயில்ல விடு, பாரு இன்னும் இந்த ஆரணி எழுந்திருச்சு கூட வரல என்று கூறி சிரித்தார். யாரும் தவறாக எண்ணவில்லை என்று எண்ணிய யாழினிக்கு இப்பொழுதுதான் நிம்மதியாக இருந்தது. இதுவே அவர்கள் ஊராக இருந்திருந்தால் இந்நேரத்திற்கு மரகதம் பாட்டி திட்டி தீர்த்திருப்பார். இங்கே வள்ளியம்மை பாட்டி எதுவும் கண்டு கொள்ளாமல் சிரித்து பேசவும் இவளுக்கு பெரும் மகிழ்ச்சியாகி போனது. அன்று முழுவதும் அபிமன்யுவிற்கு அலுவலகத்தில் பயங்கர வேலை. ஈவினிங் ரிசப்ஷனிற்கு பிளான் செய்திருப்பதால் காலையில் விரைவாக கிளம்பி அலுவலகம் சென்றவன் மாலை 4 மணி அளவில் வருவதாக வீட்டில் கூறிவிட்டான். மீரா, என்ன அபி, 7 o'clock ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம், நீ 4 மணிக்கு வந்தால் சரியாக இருக்குமா என்று சந்தேகமாக கேட்டார். அபிமன்யு, மாம், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், 5 o'clock ஹாலுக்கு போனால் போதும் என்றான். இவன் ரிசப்ஷனிற்கு வருவேன் என்று ஒப்புக்கொண்டதே பெரிய விஷயம் என்று எண்ணிய மீரா மேற்கொண்டு எதுவும் பேசி அவனை கோபப்படுத்தாமல் சரிப்பா என்று முடித்து கொண்டார். அன்று முழுவதும் அபிமன்யு வீட்டில் இல்லாததால் ஜாலியாக வலம் வந்தாள் யாழினி. ஆரணியுடன் சேர்ந்து அரட்டை அடிப்பதும் அத்தை பாட்டியுடன் சேர்ந்து பேசி சிரிப்பதுமாக அன்றைய பொழுது கழிந்தது. சாயந்தரம் 4 மணி அளவில் அபிமன்யு வரும்பொழுது உடன் ஒரு பெண்ணையும் அழைத்து வந்தான். யார் என்று புரியாமல் அனைவரும் அவரை பார்க்க யாழினியோ ஐயோ வந்துட்டானே என்ற மாடுலேஷனில் அபிமன்யுவை பார்த்து கொண்டிருந்தாள். அதனை உணர்ந்தவன் இவளை திரும்பி ஒரு பார்வை பார்க்க டக்கென்று தலை தொங்கிவிட்டது யாழினிக்கு. ஷீலா, இவங்களுக்கு தான் நீங்கள் மேக்கப் பண்ணணும், நான் சொன்னேன்ல, அதே மாதிரி செஞ்சிருங்க என்று கூறி யாழினியை கை காட்டினான். மீரா, யாருப்பா இது என்று கேட்டார். அபிமன்யு, இவங்க பிரைடல் மேக் ஓவர் பண்ணுறாங்கம்மா, நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன், கல்யாணத்தில் நீங்கள் அடித்த கூத்து வரைக்கும் போதும், ரிசப்ஷனில் எல்லாமே என்னோட டெசிஷன் தான் என்று கராராக கூறிவிட்டான். ஆகையால் யாரும் எதுவும் கூறவில்லை. இவர்கள் பேசுவது எதுவும் புரியாமல் யாழினி திருவென பார்த்து கொண்டிருக்க, ஆரணி ரூமில் ரெடியாக சொல்லுங்க என்று கூறிவிட்டு தன் அறைக்குள் புகுந்து கொண்டான். யாழினி, இவங்களை ஆரணி ரூமுக்கு கூப்பிட்டுட்டு போய் இவங்க சொல்கிற மாதிரி ரெடி ஆகிட்டு வாமா, ஈவினிங் ரிசப்ஷன் இருக்குல்ல என்றார் மீரா. ரிசப்ஷனா? யாருக்கு அத்தை என்றாள் யாழினி. யாழினிக்கு இந்த திருமண பரபரப்பில் மறுநாள் ரிசப்ஷன் வைத்ததே அவளுக்கு மறந்து போனது. திடீரென ஏற்பட்ட திருமணத்தால் ரிசப்ஷனை நிறுத்தியிருப்பார்கள் என்று எண்ணியவளுக்கு தனக்கும் அபிமன்யுவிற்கும் ரிசப்ஷன் என்பது புதிய செய்தியாக இருந்தது. உனக்கும் அபிக்கும் தாமா, அப்போதான் இங்கே எல்லாருக்கும் நீ தான் அபியோட வைஃப்னு தெரியும் என்றார் மீரா. சரிங்க அத்தை என்று கூறிய யாழினி ஷீலாவை அழைத்து கொண்டு ஆரணி அறைக்குள் நுழைந்தாள். பாட்டிக்கும் மீராவிற்கும் யாழினியின் மாற்றம் நன்றாகவே புரிந்தது. காலை முதல் எந்த கவலையும் இன்றி பட்டாம்பூச்சியாய் சுற்றி கொண்டிருந்த யாழினி அபிமன்யு வந்தவுடன் பெட்டிப்பாம்பாக அடங்கியதை அவர்கள் இருவரும் கவனித்து கொண்டுதான் இருந்தனர். வள்ளியம்மை பாட்டியிடம் மீரா, அம்மா, நம்ம எதுவும் தப்பு பண்ணிட்டோமோ என்று மன உறுத்தலாக கேட்டார். ஏன் இப்படியெல்லாம் பேசுகிற? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும் பாரு, யாழினி குணத்துக்கு சீக்கிரம் அபி அவளை புரிஞ்சுப்பான் என்று மீராவிற்கு சமாதானம் கூறினார். அனைவரும் தயாராகி ரிசப்ஷன் ஹாலுக்கு செல்வதற்காக காத்து கொண்டிருந்தனர். அப்பொழுது யாழினி ஷீலாவின் கைவண்ணத்தில் பிங்க் வித் கோல்டன் கலர் லெஹெங்காவில் டைமண்ட் அணிகலன்கள் அணிவிக்கப்பட்டு சிகை அலங்காரத்திலும் வெள்ளை கற்கள் பதித்த அணிகலன்கள் அணிவித்து தேவதை போல் தயாராகி வெளியே வந்தாள். மற்ற குடும்பத்தினர் அனைவரும் ஒரு நிமிடம் ஸ்தம்பித்து ஆவென யாழினியை மெய்மறந்து பார்த்து கொண்டிருந்தனர். ஆரணி, யாழினியா இது என்று கூறி அவள் அருகில் சென்று அவளை சுற்றி வந்தாள். அதில் யாழினிக்கு வெட்கமாகி போய்விட தலையை குனிந்து கொண்டாள். மீரா, ஆரணி ரொம்ப ஓட்டாத, பாரு எவ்வளவு அழகா இருக்கா என்று யாழினிக்கு திருஷ்டி கழித்தார். வள்ளியம்மை பாட்டி, அபியோட டெசிஷன் எப்பயுமே கரெக்டாக தான் இருக்கும் மீரா, பாரு எப்படியெல்லாம் பார்த்து பார்த்து பண்ணியிருக்கான்னு என்று கூறி சிரித்தார். மகேந்திரன், யூ லுக்கிங் கார்ஜியஸ் யங் லேடி என்று சிரித்த முகமாக யாழினியை பாராட்டினார். அதற்கு சிறு சிரிப்பை மட்டுமே பதிலாக அளித்தாள். ஆரியன், மாம், பாட்டி சொன்னது கரெக்டு தான், இப்போதான் தெரியுது ப்ரோ ஏன் யாழினியை கட்டுக்கிறேன்னு சொன்னாருன்னு, அவரோட டெசிஷன் தானே யாழினியும் என்று கூறினான். அவனின் வார்த்தைகளில் யாழினிக்கு முகம் வாடிவிட்டது. கயல்விழியை தானே முதலில் அபிமன்யுவிற்கு திருமணம் முடிப்பதாக இருந்தது. தான் வாழும் வாழ்க்கை கயல்விழிக்கு சொந்தமானது. அவளுக்கு சொந்தமான இடத்தில்தான் நாம் நிற்கிறோம் என்ற குற்ற உணர்ச்சி ஆகி போனது.
இது தேவையில்லாத குற்ற உணர்ச்சிதான் என்று மனம் உரைத்தாலும் ஏனோ அவளால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இத்தனை நாட்களாக அக்காவிற்கு கணவராக வரப்போகிறார் என்று எண்ணியவர் ஒரே நாளில் தன் கணவராகி போக அதனை ஏற்றுக்கொள்ள பேதையின் மனம் முரண்டு பிடித்தது. அந்த நேரம் பார்த்து சரியாக கீழே வந்த அபிமன்யுவின் காதுகளில் ஆரியன் கூறிய வார்த்தைகள் தெளிவாக கேட்க யாழினியை தான் முதலில் பார்த்தான். அவள் முகத்தின் வாட்டத்தை வைத்து அவளின் என்ன ஓட்டத்தை புரிந்து கொண்டவன் அமைதியாக வந்து நின்றான். அவனை பார்த்த வள்ளியம்மை பாட்டி, இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு அபி என்று கூறினார். ஏன்னா இது என்னோட செலக்ஷன் பாட்டி, மை செலக்ஷன் இஸ் த பெஸ்ட் ஆல்வேஸ் என்று கர்வமாக கூறி யாழினியை பார்த்தான். அவனின் பார்வை போன திசையை பார்த்த பாட்டிக்கு எதுவோ தவறுதலாக நடந்து இருப்பது மட்டும் புரிந்தது. அபிமன்யு திருமணத்தன்று இவர்கள் தேர்வு செய்த உடை எதுவுமே அவனுக்கு அவ்வளவாக பிடிக்கவில்லை. ஆகையால் ரிசப்ஷனில் அனைத்துமே அவனுடைய விருப்பப்படிதான் நடக்க வேண்டும் என்று முன்னதாகவே கூறிவிட்டான். ஆடைகள் முதற்கொண்டு அவனே பிரத்யேகமாக தேர்ந்தெடுத்து வடிவமைக்க சொல்லிவிட்டான். அவனுக்கு தான் தெரியுமே எப்படியும் யாழினிதான் மணப்பெண் என்று. ஆகையால் முன்னதாகவே யாழினிக்கும் அவளுக்கு தகுந்தாற்போல் உடையை வடிவமைத்து வைத்து விட்டான். அனைவரும் கிளம்பி ரிசப்ஷன் ஹாலிற்கு செல்ல அபிமன்யுவும் யாழினியும் பின்னிருக்கையில் அமர்ந்திருக்க ஆரியன் அந்த காரை ஓட்ட அருகில் ஆரணி அமர்ந்திருந்தாள். அடுத்த காரில் மற்ற குடும்பத்தினர் ஏறிக்கொள்ள மகேந்திரனின் தங்கை குடும்பத்தினர் ஒரு காரிலும் அண்ணன் குடும்பத்தினர் வேறு ஒரு காரிலும் ஏறி ரிசப்ஷன் ஹாலை நோக்கி புறப்பட்டனர். ஷைலஜா, மாம், எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, இரிட்டேட்டிங்காக இருக்குது. நேத்தே கிளம்பலாம்னு சொன்னேன், நீ தான் அண்ணன் கோச்சு பாரு அது இதுன்னு சொல்லி தங்க வச்சுட்ட. இன்னைக்கு ரிசப்ஷன் முடிஞ்சதும் நான் வீட்டுக்கெல்லாம் வரமாட்டேன், அப்படியே கிளம்பிடுவேன் என்று கோபமாக கூறினாள். விசாலாட்சி, என்னை என்ன பண்ண சொல்கிற? அவ்வளவு பேசியும் அவன் உன்னை கட்டிக்க முடியாதுன்னு அத்தனை பேர் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டான். உன்னால் எனக்கு தான் அவமானமாக இருக்குது. சரி, ஆரியனையாவது எப்படியாவது உன் கைக்குள்ளே கொண்டு வருவேன்னு பார்த்தா ஊருக்கு போகலாம்னு சொல்கிற என்று கோபப்பட்டார். ஷைலஜா, வாட்? ஆரியனா? மாம், அபி எங்க, ஆரியன் எங்க? அபிக்கு கெத்தும் திமிரும் தான் அழகு, அது ஆரியனுக்கு கொஞ்சம் கூட செட் ஆகாது. அவன் சாக்லேட் பாய் மாதிரி இருப்பாம்மா, எனக்கு இந்த டைப் பாய் செட் ஆகாது என்று கூறி முகத்தை சுழித்தாள். விசாலாட்சி, முதலில் உனக்கு அவனை பிடிக்குதாங்கிறது முக்கியமல்ல, அவனுக்கு உன்னை பிடிக்கணும், அதுதான் முக்கியம் என்று வெடுக்கென்று கூறினார். இங்க பாரு ஷைலஜா, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அந்த வீட்டுக்கு நீயும் ஒரு மருமகளாக போகணும். உன்னை கட்ட மாட்டேன்னு சொன்ன அந்த அபிமன்யு முன்னாடி அதே வீட்டில் நீ வாழ்ந்து காட்டணும். இது என்னுடைய தன்மான பிரச்சனை. இதை மட்டும் நீ செய்யலை, அப்புறம் நான் சும்மாவே இருக்க மாட்டேன், பார்த்துக்கோ. ஒழுங்கா ஆரியனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழுற வழியை பாரு என்று திட்டவட்டமாக கூறினார். சலிப்பாக தன் முகத்தை திருப்பிய ஷைலஜாவிற்கும் தன் தாய் கூறுவது சரிதான் என்று பட்டது. அந்த யாழினி அவனுக்கு பொருத்தம் இல்லைன்னு அந்த வீட்டில் ஆரியனோட நான் வாழ்ந்து காட்டணும். எங்களுடைய ஜோடி பொருத்தத்தை பார்த்து அந்த அபிமன்யு பொறாமையில் சாகணும். அதுக்காகவே எப்படியாவது இந்த ஆரியனை நம்ம கரெக்ட் பண்ணணும் என்று நினைத்து கொண்டாள். பின்னர் அனைவரும் ரிசப்ஷன் ஹாலை அடைய 7 மணி அளவில் ரிசப்ஷன் இனிதே துவங்கியது. மகேந்திரனின் தொழில்முறை நண்பர்களும் அபியின் தொழில்முறை நண்பர்களும் அதிகமானோர் என்பதால் ஹாலே நிரம்பி வழிந்தது கூட்டத்தில். அது ஏசி ஹால் என்பதால் அனைவரும் புழுக்கம் இன்றி தப்பித்து கொண்டனர். ஒரு பக்கம் பஃபே முறையில் உணவு ஏற்பாடு செய்திருக்க, மற்றைய பக்கத்தில் அனைத்து வகையான ஸ்வீட்டுகளும் சாட் ஐட்டம்களும் ஐஸ்கிரீமும் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. யாழினியின் விழிகளோ யாரையோ வாசலில் தேடிக்கொண்டே இருந்தது. அதை கவனித்த அபி யாழினியின் கையை பிடித்து அதில் தன் அழுத்தத்தை கொடுத்தான். வலி தாங்க முடியாமல் கண்கள் சட்டென கலங்கிவிட்டது யாழினிக்கு. யாழினி யாரை எதிர்பார்க்கிறாள்? அபியின் அடக்குமுறைக்கு பின் இருக்கும் காரணம் என்ன? இனி வரும் அத்தியாயங்களில் பார்ப்போம். இந்த கதை பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி.